Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து numerical example on IO cost with indexing. அதாவது indexing யூஸ் பண்ணி நமக்கு எப்படி search time கம்மியாகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம இண்டெக்ஸ் டேபிள்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ இண்டெக்ஸ் டேபிளில் நமக்கு ரெண்டு வேல்யூ இருக்குது. ஒன்று கீ வேல்யூ, இன்னொன்று பாயிண்டர். கீ வேல்யூ வந்து இப்போ இங்கே ரோல் நம்பருன்னு சொல்லி ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எப்பயுமே வந்து அது ரோல் நம்பராக இருக்கணும்னு சொல்லி அவசியம் கிடையாது. நான் கீ ஆட்ரிபியூட்டாக கூட இருக்கலாம். நான் கீ ஆட்ரிபியூட் அப்படின்னு சொன்னால் அது வந்து ப்ரைமரி கீ இல்லாமல் இருக்கிற ஆட்ரிபியூட் கூட இருக்கலாம். பட் அதை அப்புறம் பார்க்கலாம். இது ரோல் நம்பருங்கிறது ஒரு எக்ஸாம்பிள் தான், சரியா? ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இண்டெக்ஸ் டேபிளோட சைஸ் என்ன இருக்கும்? இண்டெக்ஸ் டேபிள் வந்து ஹார்ட் டிஸ்க்குள்ளே இருக்கிறதுனால இண்டெக்ஸ் டேபிளோட சைஸ் வந்து ஹார்ட் டிஸ்கோட பிளாக் சைஸ் எவ்வளோ இருக்கோ அதே பிளாக் சைஸ் அளவு தான் நமக்கு வந்து இண்டெக்ஸ் டேபிள் இது இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை நான் வந்து என்ன சொல்வேன் அப்படின்னா, இது ஒரு பிளாக் இண்டெக்ஸ் டேபிளில், இது ஒரு பிளாக், இது பிளாக். ஸோ இந்த பிளாக்குள்ளே இந்த பிளாக் சைஸ் வந்து தான் ஹார்ட் டிஸ்கோட பிளாக் சைஸ்க்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு சொன்னால் இண்டெக்ஸ் டேபிள் வந்து ஹார்ட் டிஸ்க்குள்ளே தான் இருக்குது. ஸோ இந்த பிளாக்ஸ்குள்ளே நம்ம எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். இட் டிபெண்ட்ஸ், சரியா? ஸோ அதனால தான் பிளாக் சைஸ் ஆஃப் த ஹார்ட் டிஸ்க் ஈக்குவல் டு பிளாக் சைஸ் ஆஃப் த இண்டெக்ஸ் டேபிள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது, அதில் பிளாக் சைஸ் வந்து 2000 பைட்ஸ். ஓகேவா? ஈச் ரெக்கார்ட் இஸ் ஆஃப் சைஸ் 200 பைட்ஸ். ஒரு ரெக்கார்டோட சைஸ். ஸோ ரெக்கார்ட்னா என்ன இருக்கும்? நம்மளோட ஸ்டூடெண்ட்டோட ரோல் நம்பர், நேமு, ஏஜு, அப்புறம் வந்து டிபார்ட்மெண்ட். இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். எனி ரெக்கார்டு இருக்கலாம். இது ஒரு ரெக்கார்டுங்கிற எக்ஸாம்பிளுக்காக தான் அது வந்து நான் சொன்னது. இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆர் 20,000, வாட் இஸ் த ஆவரேஜ் டைம் காம்ப்ளெக்சிட்டி டு சர்ச் எ ரெக்கார்ட் ஃப்ரம் த இண்டெக்ஸ் டேபிள்? ஸோ இப்போ மொத்தமாக நமக்கு எவ்வளோ இருக்குது? ரெக்கார்ட்ஸ் வந்து 20,000 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ டைம் எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து நம்ம இண்டெக்ஸிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். இண்டெக்ஸிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸ்பார்ஸ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியும் பார்ப்போம், டென்ஸ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணியும் நம்ம பார்ப்போம். அப்போ வந்து எப்படி டைம் கம்மியாகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இண்டெக்ஸ் டேபிள் என்ட்ரி வந்து 20 பைட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது சைஸ் ஆஃப் த இண்டெக்ஸ் டேபிள் வந்து நமக்கு வந்து 20 பைட்ஸ். இப்போ வந்து நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், ஒரு இது ஹார்ட் டிஸ்க்கு, ஒரு பிளாக் உள்ள நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் புட் இன் எவ்ரி பிளாக் ஈக்குவல் டு 10. ஏன் எப்படி நமக்கு 10 வந்தது? இதுக்கு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ தான் நமக்கு பார்க்கணும். ஸோ 10 எப்படி வந்தது அப்படின்னா, இப்போ நமக்கு வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஹார்ட் டிஸ்கோட வந்து பிளாக் சைஸ் வந்து 2000 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பிளாக்கோட சைஸ் வந்து 2000 பைட்ஸு, சரியா? ஸோ மொத்தம் நமக்கு வந்து ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரெக்கார்டோட சைஸ் என்னது? 200. ஸோ ரெக்கார்டோட சைஸ் வந்து என்னது? இது பிளாக் சைஸு. ஒரு ரெக்கார்டோட சைஸ் வந்து நமக்கு என்னது? 200 பைட்ஸு. ஸோ 2000 இது பிளாக் சைஸு, இது பிளாக் சைஸு, இது ரெக்கார்ட் சைஸு. ஸோ பிளாக் சைஸ் 2000 டிவைடட் பை 200 வந்து நமக்கு 10. ஒரு பிளாக்ல எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் போடலான்னு சொல்லி கிடச்சிரும். ஸோ 10 ரெக்கார்ட்ஸு. இப்போது நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் ரெக்வயர்டு. ஸோ மொத்தமாக எவ்வளோ பிளாக்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே கொஸ்டினில் என்ன பார்த்தோம்? மொத்தமாக எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது? 20,000 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஸோ 20,000 ரெக்கார்ட்ஸு ஒவ்வொரு பிளாக்லையும் நம்ம எவ்வளோ போடலாம்? 10 ரெக்கார்ட்ஸ் போடலாம். ஸோ மொத்தமாக 20,000, ஒவ்வொரு பிளாக்லையும் நம்ம 10 ரெக்கார்ட்ஸ் போடலாம். ஸோ 20,000 டிவைடட் பை 10 வந்து நமக்கு வந்து 2000 பிளாக்ஸ் கிடச்சிரும், சரியா? ஸோ இப்போ அடுத்தது வந்து அப்போ இண்டெக்ஸ் டேபிளும் வந்து பிளாக்ஸாக தான் டிவைட் ஆகிருக்கு, சரியா? ஸோ அந்த இண்டெக்ஸ் டேபிளுக்குள்ளே நம்ம எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் வைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாமா? ஈச் பிளாக் இந்த இண்டெக்ஸ் டேபிள் கண்டெய்ன்ஸ். ஸோ அப்போ அதுக்கு என்ன பண்ணும்? ஹார்ட் டிஸ்கோட பிளாக் சைஸ். ஹார்ட் டிஸ்கோட பிளாக் சைஸ் என்னது? 2000 பைட்ஸு. 2000 பைட்ஸ் டிவைட் பை இண்டெக்ஸ் டேபிள் என்ட்ரி ஸோ இண்டெக்ஸ் டேபிளோட என்ட்ரி சைஸ் என்னது? 20 பைட்ஸ். ஸோ நமக்கு வந்து 100 ரெக்கார்ட்ஸ். அதாவது இண்டெக்ஸ் டேபிள் பிளாக்ல ஒரு பிளாக்ல நம்ம வந்து 100 ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ண முடியும், சரியா? இப்போ வந்து ஒரு டென்ஸ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து
எவ்வளோ டைம் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். இஃப் டென்ஸ் இண்டெக்ஸ் இஸ் யூஸ்ட், டென்ஸ் இண்டெக்ஸ்னால் என்ன, நம்ம இண்டெக்ஸ் டேபிளில் இருக்கிற ஒவ்வொரு டேட்டாக்கும் நமக்கு வந்து ஹார்ட் டிஸ்கில் என்ட்ரி இருக்கும். சரியா, ஒவ்வொரு ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஒவ்வொரு ரெக்கார்டுக்கும் நம்ம இண்டெக்ஸ் டேபிளில் என்ட்ரியை பார்க்கலாம். சரியா, ஸோ then the number of records in the index table is how much, எவ்வளோ இருக்கும். இப்போ if dense index is used then the number of records in the index table is நமக்கு 20,000ன்னு சொல்லியிருக்காங்க. ஏன் 20,000ன்னு சொல்லியிருக்காங்க, நமக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எவ்வளவு 20,000 ரெக்கார்ட்ஸ். அதெல்லாம் எங்கே இருக்கும், ஹார்ட் டிஸ்கில் இருக்கும். அப்போ ஹார்ட் டிஸ்கில் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கோ அதுக்கெல்லாம் கரஸ்பாண்டிங் என்ட்ரி நம்ம எங்கே கொடுத்துருக்கோம், இண்டெக்ஸ் டேபிளில் கொடுப்போம், டென்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னால். ஸோ அப்போ இண்டெக்ஸ் டேபிளே நமக்கு என்ன வேணும், 20,000 ரெக்கார்ட்ஸ் தானே வேணும். 20,000 ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ 20,000 ரெக்கார்ட்ஸ் தான் நமக்கு மொத்தமாக ஹார்ட் டிஸ்கில் இருக்குது. ஸோ அது எல்லாத்துக்கும் என்ட்ரி வேணும் அப்படின்னு சொன்னால் இண்டெக்ஸ்லேயும் 20,000 ரெக்கார்ட்ஸ் தானே இருக்கும். ஏன்னா நம்ம டென்ஸ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. த டேட்டா entered in the hard disk is unordered. ஏன் நம்ம இங்கே வந்து டென்ஸ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஏன்னா வந்து இண்டெக்ஸ் டேபிள் வந்து சார்ட்டட் ஆர்டரில் தான் இருக்க போகுது. பட் அதே டேட்டா வந்து ஹார்ட் டிஸ்கில் வந்து அன்சார்ட்டடாக இருக்குது. அப்போ நம்ம டென்ஸ் இண்டெக்ஸுங்கிற கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். சரியா, ஸோ இஃப் டென்ஸ் இண்டெக்ஸ் இஸ் யூஸ்ட் then the number of blocks required to enter 20,000 records. ஸோ இண்டெக்ஸ் டேபிளில் எவ்வளோ, நம்ம இண்டெக்ஸ் டேபிளில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நமக்கு. ஸோ இண்டெக்ஸ் டேபிளில் நம்ம என்ன பார்த்தோம், ஒவ்வொரு பிளாக்குக்கும் 100 ரெக்கார்ட்ஸ் ஸ்டோர் பண்ணலான்னு சொல்லி பார்த்தோமா. ஸோ மொத்தம் நமக்கு எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் போடணும், 20,000 ரெக்கார்ட்ஸ். ஸோ 20,000 டிவைடட் பை 100 அதுதான் 200. ஸோ நமக்கு வந்து எவ்வளோ தேவைப்படுது, 200 பிளாக்ஸ் தேவைப்படுது. டென்ஸ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணால் நம்ம இண்டெக்ஸ் டேபிளில் வந்து 200 பிளாக்ஸ் தேவைப்படுது. ஒரே ஒரு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே இண்டெக்ஸ் டேபிள் சார்ட்டட் தான். ஹார்ட் டிஸ்கில் வந்து டேட்டா வந்து சார்ட்டடாகவும் இருக்கலாம், அன்சார்ட்டடாகவும் இருக்கலாம். சரியா, ஸோ இப்போ வந்து 200. ஸோ நமக்கு வந்து இண்டெக்ஸ் டேபிளில் 200 பிளாக்ஸ் தேவைப்படுது 20,000 ரெக்கார்ட்ஸ் இன்சர்ட் பண்ண. இப்போ வந்து நமக்கு வந்து அப்போது நம்ம எதை பேஸ் பண்ணி சர்ச் டைம் கால்குலேட் பண்ணுறோம், இண்டெக்ஸ் டேபிள் பேஸ் பண்ணி தான் சர்ச் டைம் கால்குலேட் பண்ணுறோம். இண்டெக்ஸ் டேபிளில் எப்பயுமே டேட்டா வந்து சார்ட்டட். ஸோ சார்ட்டடாக இருந்தால் நமக்கு தெரியும் நம்ம வந்து பைனரி சர்ச் யூஸ் பண்ணலாம் இல்லையா. ஸோ பைனரி சர்ச்சோட டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, லாக்என் டைமு. ஸோ லாக்என், ஸோ அதனால இங்கே லாக்என் கொடுத்துருக்கோம். என் வந்து என்னது, நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் இன் தி இண்டெக்ஸ் டேபிள். சரியா, நம்பர் ஆஃப் பிளாக்ஸ் இன் தி இண்டெக்ஸ் டேபிள். ஸோ +1, இந்த +1 ஏன் வருது அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து இப்போது அந்த பிளாக்குள்ளே நம்ம போயிடுவோம். அந்த பிளாக்லேருந்து அந்த ஃபஸ்ட்டு எந்த பிளாக்கில் இருக்குன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடுவோம். சப்போஸ் எனக்கு வந்து 7ங்கிற ரெக்கார்ட் தேடணும் அப்படின்னு சொன்னால் நான் இண்டெக்ஸ் டேபிளில் 7ங்கிற ரெக்கார்டை கண்டுபிடிப்பேன். எப்போ உடனே கண்டுபிடிக்க முடியுமா, முடியாது. நான் வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைப் ஆஃப் இண்டெக்ஸ் நான் யூஸ் பண்ணுறது. 7th பிளேஸில் இருக்குது அப்படின்னு, 7th பேஜில் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் அதை இண்டெக்ஸ் டேபிளில் கண்டுபிடிச்சிட்டு திருப்பி நான் வந்து ஹார்ட் டிஸ்கில் எங்கே போகணும், 7th பேஜுக்கு போகணும். அதுதான் அந்த +1. 7th பேஜ் போகிறதுக்கு ஸோ இட் வில் டேக் அதுக்கு தான் இங்கே +1 போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ 200 பிளாக்ஸ் தேவைப்படுது. ஸோ 200 + 1. ஸோ 200 அப்படிங்கிறது இப்போ நமக்கு வந்து 2⁻6னா எவ்வளவு, 64. 2⁻7னா 128. 2⁻8னா 256. எப்பயுமே ஸோ இங்கே வந்து log 200 to the base 2 வந்து 8. ஓகேவா, 200 இருக்கணும், இல்லைனா 200க்கு மேலே இருக்கணும். ஸோ 8. ஸோ 8 + 1 இங்கே நமக்கு வந்து என்ன வருது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து 9. சாரி, இது வந்து 9 ஆக்சஸ். இது ஆன்சர், இது நான் கொடுக்கல, அது இது ஃபாண்ட்னால கொஞ்சம் கீழே போயிடுச்சு. log 200 to the base 2 வந்து 8. 8 + 1 அது 9. ஸோ நமக்கு வந்து 9th டைம் சர்ச் பண்ணும்போது 9th இது சர்ச் பண்ணும்போது நமக்கு வந்து கிடச்சிரும். ஓகேவா, இது எதில் நம்ம சர்ச் பண்ணுறோம், இண்டெக்ஸ் டேபிளில் போய் சர்ச் பண்ணுறோம். இண்டெக்ஸ் டேபிளை பார்த்துட்டு தான் நம்ம ஹார்ட் டிஸ்க்கு போகிறோம். ஸோ இப்போ இண்டெக்ஸ் டேபிளுங்கிறது நம்ம இண்டெக்ஸ் புக்கில் இருக்கிற
இண்டெக்ஸ் பேஜ். ஸோ இண்டெக்ஸ் பேஜில் வந்து நம்ம பேஜ் நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். பட் அந்த கரஸ்பாண்டிங் பேஜ் நம்பரை வந்து நம்ம புக்கை பேஜஸ் எல்லாம் திருப்பி தானே நம்ம போகிறோம். அதனால தான் இந்த 1. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து 8 + 1 9. இது எப்போது டென்ஸ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நம்ம வந்து ஸ்பார்ஸ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். ஸ்பார்ஸ் இண்டெக்ஸில் என்ன சொன்னேன், ஒவ்வொரு பிளாக்குக்கும் ஒரே ஒரு என்ட்ரி தான் இருக்கணும்னு சொன்னேன். ஸோ இப்போ நமக்கு மொத்தமாக எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்குது, 20,000 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. 20,000 ரெக்கார்ட்ஸை ஹார்ட் டிஸ்கில் போட எவ்வளோ பிளாக்ஸ் ஆகும்னு பார்த்தோம், 2000 ஆகும்னு பார்த்தோம். சரியா? ஸோ இப்போ இந்த ஸ்பார்ஸ் இண்டெக்ஸ் நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம், ஹார்ட் டிஸ்க்கும் வந்து சார்ட்டட் ஆர்டரில் இருந்தால் நம்ம யூஸ் பண்ணலாம். இண்டெக்ஸ் டேபிள் எப்போயுமே சார்ட்டடாக தான் இருக்கும். ஹார்ட் டிஸ்க் சார்ட்டடாக இருந்தால் நம்ம வந்து என்ன இது பண்ணலாம், ஸ்பார்ஸ் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு வந்து 2000 பிளாக்ஸ் தான் தேவைப்படும். ஏன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு பிளாக்லேயும் ஃபஸ்ட் என்ட்ரியை மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸோ நம்ம 2000 பிளாக்ஸு. ஸோ 2000 ஒவ்வொரு பிளாக்கில் எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் போடலாம், 100 இண்டெக்ஸ் டேபிளில். ஸோ 20. ஸோ 20 போட்டுட்டு இப்போ நமக்கு வந்து கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், டு சர்ச் த டிசையர்ட் பிளாக் இந்த ஹார்ட் டிஸ்க் இஸ் log n + 1. அகெயின் எப்பயுமே log n தான் வருது. நீங்கள் வந்து அதெல்லாம் அன்சார்ட்டடாக இருக்குது, இங்கே சார்ட்டடாக இருக்குதுன்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எப்பயுமே எனி டைம் இண்டெக்ஸ் டேபிள் வந்து சார்ட்டடாக தான் இருக்கும். ஹார்ட் டிஸ்க் வந்து சார்ட்டடாகவும் இருக்கலாம், அன்சார்ட்டடாகவும் இருக்கலாம். அதை பற்றி நமக்கு வந்து கவலை கிடையாது. நம்ம வந்து இண்டெக்ஸ் டேபிள் யூஸ் பண்ணி தான் நம்ம ஹார்ட் டிஸ்க்கு போகிறோம். சரியா? ஸோ இப்போ வந்து log n base 2 + 1. ஸோ இப்போ 20 base 2 + 1. ஸோ 20 அப்படிங்கும் போது நமக்கு வந்து 2^4 வந்து 16. சரியா? 2^5 வந்து நமக்கு வந்து 32. ஸோ 20க்கு மேலே இருக்கிறது வந்து 32. ஸோ 5 + 1 6. ஸோ 5th இதில் நான் கண்டுபிடிச்சிட்டேன் இண்டெக்ஸ் டேபிளில். பட் கண்டுபிடிச்ச பேஜுக்கு நான் போக வேண்டாமா, கண்டுபிடிச்ச பிளாக்குக்கு நான் போக வேண்டாமா, அதுக்கு தான் +1. ஸோ அதுதான் வந்து 6. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், நியூமரிக்கல் எக்ஸாம்பிள் பார்த்தோம். இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணியே நமக்கு எப்படி கம்மியாக வருது அப்படின்னு சொல்லி. இப்போது லாஸ்ட் வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண மாதிரி என்ன சொல்லியிருந்தோம், பைனரி சர்ச் யூஸ் பண்ணோம். அங்கேயும் நமக்கு வந்து 11ங்கிற ஆன்சர் வந்தது. ஓகே, சப்போஸ் சார்ட்டடாக இருந்ததுன்னு சொல்லி நம்ம 11th டைம் நமக்கு வந்து எல்லாம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னோம். இப்போ நான் இங்கே என்ன சொல்கிறேன், இப்போ 11 விட நமக்கு 11 நமக்கு கம்மி. அது எப்போ பைனரி சர்ச் யூஸ் பண்ணால், லீனியர் சர்ச் யூஸ் பண்ணால் அதை விட ஜாஸ்தியாக வந்தது. பட் என்ன சொல்லியிருந்தோம், பைனரி சர்ச் டைமை விட இந்த டென்ஸ் இண்டெக்ஸோ ஸ்பார்ஸ் இண்டெக்ஸிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணால் அகெயின் அதை விட கம்மியாக கிடைக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஸோ சொன்ன மாதிரியே நமக்கு வந்து சர்ச் டைம் வந்து கம்மியாக இருந்தது இண்டெக்ஸ் யூஸ் பண்ணனால. சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு நியூமரிக்கல் எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ணோம் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி. இப்போது அடுத்த வீடியோவிலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இண்டெக்ஸிங்க்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. அந்த இதெல்லாம் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். தேங்க்யூ.